வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல குடமிளகாய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சிவப்பு குடமிளகாய் சட்னி பண்ண போறோம். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈஸியாவும் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குடமிளகாயில் உள்ள காம்பை எடுத்துட்டு அதுக்குள்ள சின்ன சின்ன விதைகள் இருக்கும். அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த காஞ்ச மிளகாவும் வறுபடட்டும். இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா கருகிராமல் பொன்னிறமாக வர வரையும் நம்ம இதை வறுத்துக்கலாம். மிளகாவும் வறுபட்டுருச்சு, உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்ததை எடுத்துட்டு அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கட் பண்ணி வச்ச குடமிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குடமிளகாய் எண்ணெயில் வதங்கட்டும். 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணி. அதையும் வதக்கிடலாம். குடமிளகாயும் வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணது. தக்காளி போட்ட உடனேயே நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் பத்தலைன்னா அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டோம்னா நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வரும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 சின்ன பூண்டு அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக கொத்தமல்லி தலைக்கு பதில் புதினாவும் சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகாய் வாசனையோட சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வறுத்த காஞ்ச மிளகாய், உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம்னா இந்த பருப்பெல்லாம் சரியாக அரைப்படாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நம்ம வதக்கி வச்சதும் ஆறிடுச்சு. அதையும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணா உப்பு சேர்த்துக்கங்க. தாளிப்பு போடுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும், வாசனையும் டேஸ்ட்டும். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்டான குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.